அன்பிற்கினியவர்களே, ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்கிறார் ஆகாசு. கடவுளை சோதிப்பது என்பது புயலில் படகோட்டியை நம்பாமல் நீ உண்மையில் கடலின் எஜமானா என்று கேட்டு தானே திசையை மாற்ற முயல்வது போல. நாம் எப்போது எப்படி ஆண்டவரை சோதிக்கிறோம்? மருத்துவமனை படுக்கையில் எனக்கு நற்சுகம் கிடைத்தால் நம்புவேன், பொருத்தனைகள் செய்வேன் என்கிற போது, திருமணம், வேலை, குழந்தை இவையெல்லாம் தாமதமாகும் போது கடவுளுக்கு எதிராய் முணுமுணுக்கையில், வெற்றி வந்ததும் என் உழைப்புதான் என்பதும் தோல்வியில் ஏன் என்னை கைவிட்டாய் என்று சொல்லும் போது, இத்தகு சோதனைகளிலிருந்து விடுபட ஆண்டவர் நமக்கு தரும் வழி எளியது, ஆனால் கடினமானது. நம்பிக்கையின் கீழ்ப்படிதல் ஒன்றே. தினமும் காலையில் விவிலியத்தை திறந்து இன்று எனக்கு இறைவார்த்தை சொல்வது என்ன என கேட்டு தியானிப்போம். குடும்பத்தில் ஒரு சிறு பிரச்சனை வந்தாலும் முதலில் சற்று பொறுமையோடு அமைதியாய் செவிமடுக்க பழகுவோம். வேலையில் தோல்வி வந்தால் இது எனக்கு நற்பாடம் என்று ஏற்று அடுத்த நாள் மீண்டும் நம்பிக்கையோடு காலடி எடுத்து வைப்போம். சோதனையை வென்று எழுவதற்கான ஆற்றலை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஜெபிப்போம். இறைவா, எமது சந்தேகங்களின் தீயில் உம்மை சோதிக்காமல் உமது அன்பின் நிழலில் நம்பிக்கையோடு வாழ அருள் புரியும். ஆமேன்.